நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் தோழர், நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியலை ஒடுக்கப்பட்ட விளிம்பு மக்களுடைய விடுதலைக்காக வந்த யாரும் தலைவர் எழுச்சி தமிழரை அவதூறு பரப்புவதோ விமர்சனம் செய்வதோ அவருடைய அரசியலுக்கு எதிர்வினையாற்றுவதோ இருக்க மாட்டாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மதுரையில் இந்த இயக்கத்தை உருவாக்கும் போது உடன் வந்த சின்ன சிறு பிள்ளைகள் நாங்கள், தம்பிக 16 வயசுல கட்சிக்கு வந்தேன். 23 வழக்கு என் மீது, ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசியா சிறையில் இருந்தேன். சமூகத்திற்காக தான், மக்களுக்காக தான். புரியுதுங்களா? ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசியாக 8 ஆண்டுகள் மேல் சிறையில் இருந்தேன். 95 இருந்தே என் மேல் வழக்கு, பல்வேறு வழக்குகள், பல்வேறு போராட்ட வழக்குகள். அப்படியெல்லாம் சுமந்தும் இன்றைக்கும் தலைவர் எழுச்சி தமிழர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கட்டுப்பட்டு தான் இருக்கேன். எனக்கு மண்டல செயலாளர் இருந்தேன். நான் மண்டல செயலாளர் பொறுப்பெடுத்து 3 மாதம் ஆகுது. ஆனால் இன்றைக்கும் பெரிய குளத்துல போய் வேட்பாளருக்காக களத்தில் நிற்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆகையால் தலைவர் எழுச்சி தமிழர் எது செய்தாலும் அது இந்த மக்களுக்காக எடுக்கின்ற முடிவாகவும் கட்சி நலன் கருதி எடுக்கின்ற முடிவாக தான் பார்க்கணும். தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக எந்த காலத்திலும் எக்காலத்திலும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முடிவெடுக்க மாட்டாரு. அனைவரும் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய நபரு. அது சானவாசுக்கும் தெரியும், எஸ்.எஸ். பாலாஜி அவர்களுக்கும் தெரியும்.